இலங்கையின் பொருளாதாரத்தில் கடற்தொழில் துறையின் பங்களிப்பு முக்கியமானது. கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதான மீன் சந்தையின் நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. சுமார் 7000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழும் கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதான மீன் சந்தை இவ்வாறு காட்சியளிக்கின்றது. சந்தையின் நிலை தொடர்பில் மீன் வியாபாரிகள் இவ்வாறு விசனம் தெரிவிக்கின்றனர். சுனாமியில கட்டித்தந்த மார்க்கெட் தான் இருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்தமான சேவை இந்த மார்க்கெட்டுக்கு செஞ்சு தரல. இதுவரைக்கும் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம நாங்க ஆத்துல அங்க மத்தவங்களோட போக்குல ஏசுறாங்க. மற்றது எங்களை பொதுமக்கள் மார்க்கெட்டுக்கு நம்ம ரோட்ல வச்சு விற்கிறாங்க. மற்றது இந்த மீன் தலைகள் அதுகள் இங்க போடுறதால புழு முண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. மற்ற ஓடு உளுந்து தலையில அன்னைக்கு 2 பேருக்கு காயம். இதுல தண்ணி ஓடுறது இல்லை, மற்றது மலைச்சலக்கூடம் இல்லை, தண்ணி வசதி எதுவும் இல்லை, நாய் படுக்குது. இதை பத்தி நகரசபைக்கு நாங்க அறிவித்தல் கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த நகரசபை தேடாம இருக்குது. நாங்க இந்த மிச்சங்காலமா இந்த மார்க்கெட்ல மீன் வியாபாரம் இருக்கோம். இந்த மார்க்கெட் மிச்சம் உடைஞ்சி குண்டும் குழியுமா நாத்தமும் அதே இதுவுமா இருக்கு. இதை சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரும் ஒழுங்கான முறைக்கு செஞ்சு தராங்கல்ல. சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளதுடன் மீன் சந்தையின் கூரை இடிந்து விழும் நிலையில் காணப்படுவதால் நுகர்வோர் அச்சத்துடனேயே கொள்வனவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பிட்ட பகுதி முறையாக சுத்தப்படுத்தப்படாமையினால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகின்றதாக பிரதேசவாசிகள் அங்கலாய்க்கின்றனர். சரியான முறையில் கழிவகற்றில் இடம்பெறாமையினால் மீன் கழிவுகள் குறித்த பகுதியில் நிறைந்து காணப்படுகின்றது. வரியை நேர்த்தியாக செலுத்தியும் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மீன் வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். ஒரு 2000 வியாபாரி ஒரு நாளைக்கு 60 ரூபா காசு கொடுக்குறோம். ஒரு வியாபாரி இந்த மார்க்கெட்டுக்கு 40-50 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருவது. இந்த மார்க்கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு கிடக்கு. இந்த மீன் வாங்க வராங்க. இந்த ஊராக்கள் கூட மூக்கப்பத்திட்டு தான் வராங்க. தமது வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான தொழிலை மேற்கொள்வதில் உள்ள சிக்கல்கள் எப்போது தீர்க்கப்படும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதான மீன் சந்தை வியாபாரிகள்.